கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். எத்தனையோ குடும்பத்தில் கர்த்தரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அதிகாலவில் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து தேவனை முகமுகமாக தரிசித்த சில குடும்பங்கள் உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலே அதிகால வேளையிலே தெசலோனிக்கே பகுதியிலே சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஒரு 4 கிலோமீட்டர் இல்லை 5 கிலோமீட்டர் பக்கத்தில் தேரியாடு அப்படிம்பாங்க, இடைவெளி பகுதியில். அங்கே போய் காலையிலே போய் ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது ஒரு வயசான ஒரு பாட்டி, அந்த பாட்டிக்கு 86 வயசு. அந்த பாட்டி இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது சொன்னாங்க, நான் காலையிலே 3 மணிக்கு எந்த ஜெபம் பண்ணுவேன், 6 மணி வரையும் ஜெபம் பண்ணுவேன். அவருடைய சமூகத்தில் நல்லா துதித்து மகிமைப்படுத்தி அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிப்பேன். கர்த்தர் தரிசனத்து மூலியமாக திட்டமாக பேசுவார். என்னோட வாழ்க்கையில் அதிகாலை ஜெபந்தான் இந்த 86 வயசு வரைய எனக்கு இருக்கிறதுக்குள்ள பலன் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டி சாட்சியாக பேசிட்டு இருந்தாங்க. ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமா இருக்க கடவுள். பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமா இருக்க கடவுள். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே மிகுந்த கிருபையோடு நம்ம ஆலயத்துக்குள்ள புறப்பட்டு போய் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கும் போது நம்முடைய கண்ணீரை துடைப்பார். நம்ம இதயத்துல வேதனைகள் மாறும். நம்ம வாழ்க்கையிலே சாத்தான் என்னென்ன காரியத்திலே தடைகள் வைத்திருந்தானோ, கட்டப்பட்ட நிலைமையில் இருந்ததோ, அந்த தடைகள் மாறும், கட்டுகள் மாறும், வாழ்க்கையில பிரச்சனைகள் மாறும், போராட்டங்கள் மாறும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு வியாபாரி. வியாபாரிக்கு வியாபாரம் பார்க்க தான் தெரியும். காலையில் 5 மணிக்கு போனால் ராத்திரி 11 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம். ஒரு 2 ஷிஃப்ட் ஒரு 16 மணி நேரம் வேலை பார்த்தா தான் திருப்தியாக இருக்கும். பணம் சம்பாதிக்கணும், அவ்வளோதான். வேற ஒன்றுமே தெரியாது. அன்பு தெரியாது, பாசம் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் வியாபாரி பணம் சம்பாதிக்கணும், அவ்வளோதான். காலையிலேருந்து ராத்திரி வரையும் பணம் சம்பாதிக்கணும். ஞாயிற்றுக்கிழமையும் வியாபாரம் பார்ப்போம். இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள ஹையஸ்டான பாயிண்ட். ஆனால் இயேசு கிறிஸ்து ராஜாவை என்னைக்கு சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை 5 சர்ச்சு இல்லைன்னா ஒரு 6 சர்ச்சு எல்லா சர்வீஸ்லையும் போய் அட்டன் பண்ணுவேன். காலையில் 5 மணிக்கு ஆரம்பிச்சா போதும், பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கெல்லாம் போய் அட்டன் பண்ணிடுவேன். 5 சர்வீஸ் 6 சர்வீஸ் அட்டன் பண்ணுவேன். கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். 2008 உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. டாக்டர் பிழைக்க மாட்டான் அப்படின்னாங்க. எங்கள் அம்மா ஜெபம் பண்ணாங்க, குடும்பத்தில் ஜெபம் பண்ணாங்க, மனைவி ஜெபம் பண்ணாங்க. 2024 உயிரோட தான் இருக்கேன். காரணம் என்ன? ஆலயத்தில் போய் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணியிருப்பாங்க. எப்படி ஜெபம் பண்ணியிருப்பாங்க? என் பையன் வேணும்னு சொல்லி எங்கள் அம்மா ஜெபம் பண்ணியிருப்பாங்க. என் மனைவி என் புருஷனுக்கு உயிரை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஜெபம் பண்ணுவாங்க. சர்ச்சில் போய் ஏகப்பட்ட ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு பார்த்தா முழு நேரம் ஊழியமாக கர்த்தருடைய கிருபையினாலே ஜீவனை தந்து, கிருபை தந்து, ஆலயத்தில் போய் பேசுகிற கிருபை தந்து, எத்தனையோ இடத்துல போய் சர்ச்சில் போய் பேசுகிற கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். இதெல்லாம் எப்படி? அவருடைய பாதபிள்ளை காத்திருக்கும்போது கிருபை தராரு, அபிஷேகம் தராரு, வரங்கள்லாம் நிரப்புறாரு, எல்லா கட்டுகள் உடைக்கப்படுகிறது, தடைகள் நீங்கிறது, எல்லாம் மாறும். அவருடைய கரம் பட்டாலே போதும், நம்ம வாழ்க்கையே மாறிடும். ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் காலையில் இன்னைக்கு இணைந்திருக்கிறீங்களோ, பக்கத்தில் இருக்க சர்ச்சில் போய் நல்லா அமைதியாக உட்கார்ந்துருங்க. தேவனை துதிக்கும் போது துதிங்க, அவருடைய சமூகத்தில் மௌனமாக இருங்க. பூமி எல்லாம் என்று எழுதப்பட்டிருக்கு. பூமி எல்லாம் அப்படின்னாலே முழு உலகமுமே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் அவருடைய பாதப்பில் போய் அவருடைய சமூகத்தில் போய் மௌனமாக இருக்கணுமா. அப்போ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணும்? மௌனமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். தேவன் வாசம் பண்ணின இடம்.
அவருடைய சமூகத்துல நாம் காத்திருக்கும் போது தேவன் பார்ப்பாரு. என் பிள்ளை ஆலயத்துக்குள்ள வந்துட்டா, அவளுக்கு நான் என்ன தரணும் தேவனுக்கு தெரியும். இன்னைக்கு காலையில நீங்க சர்ச்சுக்கு புறப்படுறீங்களா, உங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும் தேவனுக்கு தெரியும். நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன், சந்தோஷமா சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், 5 வருஷம் அழுதுருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். 11 வயசுல நான் வேலைக்கு போனதுனால நான் பைபிள் வாசிக்கும்போது எழுத்து கூட்டி தான் வாசிப்பேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வாசிப்பேன். ஆனாலும் எனக்கும் ஜீவனை தந்து ஒரு குடும்பத்தை தந்து கர்த்தர் போஷிக்கிறார். இந்த மாசத்துல நம்ம கடைசி நாள்ல வந்துட்டோம். சர்ச்சில் போய், அப்பா இந்த மாசம் ஃபுல்லா என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டீங்கப்பா, எவ்வளவோ பிரச்சனை இருந்துச்சுப்பா, இந்த பிரச்சனையில எங்க கூட நீங்க வந்தீங்கப்பா, எங்களுக்கு நீங்க போதும்ப்பா, உங்க கிருபை வேணும்ப்பா, எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா, பரிசுத்தாவினால் நிரப்புங்கப்பா, கனிகளினால் நிரப்புங்கப்பா, உங்க பாதப்புல நாங்க வந்து உட்கார்ந்துருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல போய் காத்திருந்து நீங்க ஜெபிக்கும் போது உங்களை தொடுவாரா தொட மாட்டாரா? யோசித்து பாருங்களேன். என்னோட வாழ்க்கையில ஒரு 2.5 வருஷம் சர்ச்சில் கோயில் வீட்டார போய் வேலை பார்த்தேன். ஞாயிற்றுக்கிழமை எல்லா நற்கரணைக்கெல்லாம் எடுத்து வைக்கணும். அந்த இடத்துக்குள்ள எனக்கு போறதுக்கு தேவன் கிருபை செஞ்சார். இன்னைக்கு எத்தனையோ தேசத்துக்குள்ளே தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலியமாக இணைந்திருக்கிறீங்க. காரணம் என்ன? ஆலயத்தை நேசித்தேன், அவருடைய சமூகத்துல போய் சொல்லி ஆசைப்பட்டேன். அந்த 2.5 வருஷம் வேலை செய்யறதுக்குள்ள மறுபடியும் பைபிள் காலேஜ் படிக்க, அடுத்த ஸ்டெப்பு முழு நேர ஊழியத்துக்கு வர, இன்னுமாக ஆன்லைன் மூலியமாக யூடியூப் சேனல்ல தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி சேனல் கொடுத்தார். ஒவ்வொரு நாளுமே தேவனுடைய கிருபை மட்டும்தான், சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த அதிகால வேளையில பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல நீங்க ஆலயத்துக்கு புறப்பட்டு போய் அவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும் போது உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என் மனைவி சர்ச்சில் போய் எப்படி பார்த்தாலும் ஒரு 5 வருஷம் அழுது ஜெபம் பண்ணியிருப்பாங்க. எங்க அம்மா பல வருஷமா எனக்கு அழுது ஜெபம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தா நான் உயிரோட தான் இருக்கேன். காரணம் என்ன? தேவன் என்னை சந்தித்தார், என்னை மீட்டு எடுத்தார். பாவிதான், அக்கிரமத்தில் வாழ்ந்தவன் தான், துன்மார்க்கனா வாழ்ந்தவன் தான், சாபத்தில் வாழ்ந்தவன் தான், விக்கிரத்தில் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தவன் தான், மாந்திரியம் பண்ணியிருந்தாங்க, பிள்ளி சுனி ஏவெல்லாம் செழிப்பாக பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு மனுஷன் என் கூடயே இருந்துட்டு 13 லட்சம் வாங்கியிருந்தேன். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் சந்தித்தார். இன்னைக்கு பார்த்தா நான் உயிரோட இருக்கேன். எனக்கு மாந்திரியம் மனம் பார்த்தா உயிரோட இல்லை. இதை ஏன் தெரியுமா காலையில் சொல்கிறேன்? என் வீட்டில் தாய், மனைவி சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளரணுமா? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் அவரோட சமூகத்தில் போய் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு வாங்களேன். நீங்கள் பண்ண ஜெபத்துக்கு கண்டிப்பாக பதில் வரும். குடும்பமாக புறப்பட்டு போங்க. குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்கா? நீங்கள் புறப்பட்டு போங்க. எந்த நாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரம் சர்ச்சில் போய் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வாங்களேன். ஒரு குடும்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வந்தாலே போதும். தேவன்லாம் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். தேவனை ஆராதிக்கிறதுக்கு தான் இந்த கிருபையின் காலத்தில் நம்ம உயிரோட இருக்கணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். இதோ நான் சொல்றோம்ல, என்னை காப்பாத்தினாரு, என்னை காப்பாத்தினாரு, என்னை காப்பாத்தினாரு சொல்றோம்ல. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். நான் உயிரோட இருக்கேனே, எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. காரணம் என்ன? சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ணாங்க, அவ்வளவுதான். இந்த நிமிஷம் வரையும் ரவிராஜ் உயிரோட தான் இருக்கேன். முடிஞ்சா எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க, ரவிராஜுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கொரோனா நேரத்தில் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. ஜெபிக்கிற தாய்மார்கள் எந்திரிச்சால் இன்னும் வேற வேற தேசத்துக்குள்ள சுவிசேஷம் அறிவிக்கப்படும். முடிஞ்சா ரவிராஜுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. தேவனர்ல அப்ப மினிஸ்டர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கடைசி காலத்துல ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். இந்த பாவியை கர்த்தர் சந்தித்தார். ரவிராஜ் உயிரோட இருக்கு, அவ்வளவுதான். கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தரோ வென்றால்
தமது பரிசுத்த ஆலயத்தில். ஆலயத்துல கர்த்தர் இருக்கிறாருப்பா. மனுஷனை பார்க்க போகல. சர்ச்சில் 1000 பேர் இருப்பாங்க, 1000 விதமா இருப்பாங்க. நான் மனுஷனை பார்க்க போல, நான் கர்த்தரை பார்க்க போறேன். கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். சில குடும்பத்துல நான் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க, நீங்களே தேவனுடைய ஆலயம் சொல்லி எழுதப்பட்டிருக்குல்ல, அப்புறம் ஏன் சர்ச்சுக்கு போகணும் அப்படிம்பாங்க. இந்த வசனம் என்ன போட்டிருக்கு? கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அப்ப நம்ம ஆலயத்துல போய் அவருடைய சமூகத்துல போய் மௌனமா இருக்கிறது தான் நம்ம வேலை. அவங்க தப்பு, இவங்க தப்பு, இந்த பரிசுத்தவான் தப்பு, அவங்கள்ட்ட அந்த குறை இருக்கு, இவங்கள்ட்ட இந்த குறை இருக்கு, இந்த சர்ச்சில் இப்படி பிரச்சனை இருக்கு, அந்த சர்ச்சில் அப்படி பிரச்சனை இருக்கு, அது நமக்கு தேவையில்லை. எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் அவருடைய பாதத்தில் போய் உட்கார்ந்துருக்க போறேன், அவ்வளவுதான். தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க புறப்பட்டு போறேன். என் வாழ்க்கையிலே எத்தனையோ குறைகள் இருக்கு. அந்த குறைகள் எல்லாம் மன்னிக்கிற தேவன் மட்டும்தான். நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார். இன்றும் பிதானிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எதுக்காக? நம்மளை மீட்டெடுக்கணும், நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகணும். நம்ம அவருடைய பிள்ளைகள். அவருடைய சமூகத்துல போய் காத்திருந்து ஜெபிக்கும் போது கண்டிப்பாக 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 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆனா நீங்க தான் கிளம்பி போகணும். ஏன்னா சில குடும்பத்துல மட்டும்தான் கிளம்பி போறீங்க. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, சில குடும்பத்துல சர்ச்சுக்கு போகாம ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ சில குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கடமைக்கு தான் போறாங்க. கையில பைபிள் கொண்டு போக மாட்டாங்க, செல்போன் கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா செல்போன் காணாம போயிடக்கூடாதுல்ல. நிறைய குடும்பத்துல கையில பைபிள் கொண்டு போறதே இல்லை. ஏன்னா வேற வேற நாட்டுக்குள்ள இருக்கீங்க, வேற வேற சூழ்நிலை இருக்கீங்க. சில குடும்பத்திலே சர்ச்சில் போய் ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல சர்ச்சுக்குள்ள இருக்கும்போதே கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க பையங்க. சர்ச்சில் இருக்கும்போது ஃபோன் பேசுறாங்க. கர்த்தரை குறித்து பயமே இல்லை. கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்துக்குள் இருக்கிறார். ஆலயத்துக்குள்ள கர்த்தர் இருக்கும்போது பயம் நமக்கு இருக்கணுமா வேண்டாமா? இப்ப நிறைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆனால் எவ்வளவு தூரம் அவருடைய சமூகத்துல போய் நம்ம தாழ்த்துறோமோ, அர்ப்பணிக்கிறோமோ, கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை உயர்த்துவார். நீங்க போற சர்ச்சில் மனம் திரும்ப வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இதெல்லாம் சொல்லி தராங்களா? கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், கற்பனை கைக்கொள்ள வேண்டும் சொல்லி தராங்களா? நீங்க போற சர்ச்சில் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா கடைசி காலத்துல கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் நிறைய இடத்துல உருவாயிட்டு இருக்கு. நம்ம தேவனை ஆராதிக்க போறோம். ஒரு பிரசங்கத்தை நீங்க கேட்கறீங்களா? மனம் திரும்புற பிரசங்கம் இருக்கா? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தருக்காக வாழணும். நம்ம போற சர்ச்சில் அப்படி நமக்கு பிரசங்கம் பண்றாங்களா? இதெல்லாம் நம்ம கவனிச்சு பார்க்கணும். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், கட்டளைக்கு கீழ்ப்படியணும், கற்பனை கைக்கொள்ளணும். நமக்கு சொல்லி தராங்களா? நம்ம லைட்டா கவனிச்சு செக் பண்ணி பார்க்கணும். அநியாயமான காரியத்தை வெறுக்கணும், நீதியை பின்பற்றணும். நமக்கு சொல்லி தராங்களா? தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழணும் சொல்லி தராங்களா? உண்மையா வாழணும் சொல்லி தராங்களா? கனி உள்ள ஒரு வாழ்க்கை வேணும் நமக்கு சொல்லி தராங்களா? ஞாயிற்றுக்கிழமை நம்ம போற சர்ச்சில் இப்படிலாம் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும். நமக்கு சொல்லி தராங்களா? அதுதான் முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா நம்ம போற சர்ச்சில் நமக்கு நிறைய சொல்லி தரணும். அப்பந்தான் நம்ம ஆவியில வளர முடியும். ஏன்னா நிறைய குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. நீங்க போற சர்ச்சில் தேவனோட நாம மகிமைப்படுதா? ஏன்னா கடைசி காலத்துல கள்ள உபதேசம் சொல்லி பயங்கரமான தவறான உபதேசங்கள்லாம் கிளம்பிட்டு இருக்கு. சுய மகிமையை தேடுறாங்க. ஒரு வசனத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அர்த்தத்தை சொல்லாம தேவையில்லாத நிறைய உலக காரியங்கள், உலக கதைகள், நிறைய தேவையில்லாத காரியங்கள், வேதத்துல இல்லாத நூதனமான வெளிப்பாடுகள், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத வார்த்தைகள். வசனத்தினுடைய கருத்து உங்களுக்கு சொல்லி தராங்களா? இல்ல வசனத்துல இல்லாத டயலாக் பிரசங்கம்லாம் இப்ப நிறைய கிளம்பிட்டு, சத்தியத்தை சொல்லாம கட்டு கதைகள் நிறைய இடத்துல இப்ப அப்படிதான் நடக்கு. வேதத்தை புரட்டி 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 பேசுவாங்க.
இவங்க ஏதோ பெரிய ஞானம் மாதிரி பேசுவாங்க, ஆனா சத்தியத்தை லாஸ்ட் சொல்லவே மாட்டாங்க. இது எல்லாமே அந்திகிறிஸ்துடைய ஆவி, தந்திரமா போதிக்கிற ஆவி. அதனால நீங்க போற சர்ச்சில் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்தி உங்களுக்கு சத்தியத்துல ஜனங்களை வழி நடத்துறான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. இப்ப கடைசி காலத்துல நியாயத்தீர்ப்பு கிடையாது, உபத்திரம் கிடையாது, பாடு கிடையாது, துணிகரமா வாழ்றது சொல்லுகிறாங்க. கடைசி காலத்துல சத்தியத்தை சத்தியமாக சொல்லி தர மாட்டேங்காங்க. வேதனையா இருக்கு. ஜனங்களை ஏமாத்துறாங்க, வஞ்சிக்கிறாங்க. கடைசி காலத்துல நிறைய தவறான போதனை எல்லாம் கிளம்பி இருக்கு. நீங்க போற சர்ச்சில் நற்கிரியை செய்ய, நன்மை செய்ய, தான தர்மம் செய்ய, தேவனுக்கு பிரியமானபடி வாழ, சீசரா மாறுறதுக்கு, கர்த்தருடைய வருகையில நம்ம எல்லாரும் காணப்படணும், நமக்கு சொல்லி தராங்களா? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா நம்ம போற சர்ச்சில் சத்தியத்துல நம்மளை நடத்துறாங்களான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதையே நான் சேர்த்து சொல்லி தரேன் அப்படின்னா, கடைசி காலத்திலே தேவையில்லாத உபதேசங்கள், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத நிறைய வீண் வார்த்தைகள்லாம் சர்ச்சுக்குள்ள ஆலயத்துல தேவையில்லாத காரியங்கள்லாம் நடக்குது. அதனால நம்ம போற சர்ச்சில் தேவனுக்கு பிரியமானபடி உண்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும், கர்த்தருடைய வருகையில நிலைத்திருக்கணும், கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருக்கணும், கர்த்தருடைய வருகையில காணப்படணும், எல்லாம் சொல்லி தராங்களா செக் பண்ணி பாருங்க. கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பரிசுத்த ஆலயத்திலே கர்த்தர் இருக்கும்போது நமக்கு போதிக்கிறவங்க எப்படி போதிப்பாங்க? கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் போதிப்பாங்க. தேவையில்லாத எந்த ஒரு காரியத்தையுமே போதிக்க மாட்டாங்க. பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமா இருக்க கடவுள். என்னையும் சேர்த்துதான். நானும் சர்ச்சுக்குள்ள போய் மௌனமா தான் இருக்கணும். பிரசங்கம் பண்ற நேரத்துல மட்டும்தான் பிரசங்கம் பண்ண முடியும். ஹல்லேலூயா. இந்த அதிகாலை வேளையில இந்த செய்தியெல்லாம் நீங்க கேட்கும்போது காலையில சர்ச்சுக்கு புறப்படுங்க, சந்தோஷமா புறப்படுங்க. எல்லாரும் சர்ச்சுக்கு போகணும், சந்தோஷமா சர்ச்சுக்கு புறப்படுங்க. கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன் அப்படின்னா அது என்னுடைய கிருபை மட்டும்தான். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளுக்காக ஜெபிக்க போறோம். சில குடும்பத்துல சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலை, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, பக்கத்துல சர்ச் இல்லை, சில கிராமத்துல சர்ச் இல்லாம இருக்கு, சில ஊர்ல நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், செல்போன் மூலியமா கேட்கேன், இன்னுமா சர்ச்சுக்கு போக முடியும், எத்தனையோ குடும்பம் இருக்கு. வேற வேற இடத்துல மிஷினரிமார் போய் ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கெல்லாம் சர்ச் இல்லாம இருக்கு. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க இருக்கிற இடத்திலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே கர்த்தருடைய பாதவிலே காத்திருந்து ஜெபிக்கணும்பா. குடும்பமா புறப்படணும், கிருபை தாங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு புறப்பட முடியாத பல சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி தாங்கப்பா. என் தேவன் மனமிறங்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும்ப்பா. எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்கப்பா. அவனோட வாழ்க்கையில எல்லா குறைகளெல்லாம் மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. இந்த நாளிலும் இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ஆலயத்துக்குள்ள காணப்பட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்துல நாங்க காணப்படணும்ப்பா. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. எந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்க வேண்டும். நம்முடைய கிருபையால் நிரப்புங்க. நாங்க எல்லாரும் மிகுந்த கிருபையோடு ஆலயத்துக்குள்ள நாட்டப்பட வேண்டும். ஆலயத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்கிறது. நாங்க எல்லாரும் ஆலயத்தில் வந்து சந்தோஷமா மன மகிழ்ச்சியா கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அந்த பாக்கியம் இந்த குடும்பத்துக்கு தாங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ குடும்பமாக சந்தோஷமாக ஆலயத்துக்குள்ள போய் நாட்டப்பட்டிருக்க பிள்ளைகளாக மாறணும். கிருபை தாங்க. சில குடும்பத்துல சர்ச்சுக்கு புறப்படுறாங்க, சில குடும்பத்திலே சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலை. உங்க பிள்ளைகளை சந்திங்க, அவங்க இருதயத்துல இருக்க பாரத்தை எல்லாம் நீக்குங்க. குடும்பமாக ரட்சிக்கப்பட வேண்டும். ஞானஸ்தானம் எடுக்கணும், திடப்படுதல் படிக்கணும், ஆலயத்துக்குள்ள நாட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும், ஆவிக்குரிய சர்ச்சுக்கு புறப்படணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. சகல குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ உங்க பிள்ளைகளை கரம் தொட்டு ஆசிரிங்க. திருமணம் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரிங்க ராஜா. அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. சில குடும்பத்திலே அப்பா கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்கி ஆசிரிங்கப்பா. மாசமா இருக்குங்க, சரீரத்தில் பலவீனத்தெல்லாம் நீக்கி ஆசிரிங்க. பூரண சுகம் தாங்க. டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கூட இருந்து நார்மல் டெலிவரி தாங்க.
திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க, வாசல் திறந்தாங்க. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, கர்த்தர் வாசல் திறந்தாங்க. திருமணம் முடிந்த பின்பாக பல குழப்பங்கள் எல்லாவற்றையும் நீக்கி ஆசிரியங்க. இந்த நாளிலும் ஆலயத்தில் புறப்பட்டு போய் சாட்சி சொல்ல நாட்டப்பட்ட பிள்ளைகளாக மாற கர்த்தர் கிருபை செய்யுங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை, அந்த குடும்பத்தை கர்த்தர் மாற்றி ஆசிரியங்க. இன்னுமாக அப்பா ஹோமில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் வெளியூர் தங்கியிருக்காங்க, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சில குடும்பத்திலே அப்போ வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, இன்னுமா டாக்டர் நர்ஸு பல குடும்பத்தில் அப்பா கவர்மெண்ட்டு அப்பா ஸ்டாஃப் சில குடும்பத்தில் இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. அந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். வாகனத்தை பொறுப்படுத்துவங்க. ஆலயத்தில் போய் என்னுடைய எல்லா காரியத்தையும் உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறதுக்கு இந்த நாளை அப்பா எங்களுக்கு அந்த கிருபைக்காக நன்றிப்பா. ஆலயத்துக்குள்ளே அப்பா உங்களுடைய சமூகத்தில் வந்து மௌனமா இருந்து எங்க உள்ளத்துல எல்லா காரியத்தையும் சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. தேவனார்லயே அப்ப மினிஸ்டர்ல கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ குடும்பத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க, எங்களால் ஆலயத்தை புறப்பட்டு போக முடியலன்னு சொல்லி அப்பா ஜெபிக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க ராஜா. நிறைய குடும்பத்துக்குள்ள வேதனை, கண்ணீர், கஷ்டம், பிரச்சனைகள், அந்த குடும்பம் ஆலயத்துல போய் அப்பா சந்தோஷமா ஜெபிக்கணும் கர்த்தர் கிருபை செய்யுங்க ராஜா. இந்த நாளின் சில குடும்பத்திலே அப்பா ரட்சிக்கப்படாம இருக்காங்கப்பா. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும். ஆலயம் நிரம்பி வழியும். யாரெல்லாம் ஆலயத்துக்கு புறப்படுறாங்களோ முன்னும் பின்னுமாக தேவதூதர் நிப்பாட்டி அப்பா பாதுகாத்துங்க. சில குடும்பத்திலே பரிசுத்தவான்கள் ஜெபிக்கிறாங்க ராஜா, மேய்ப்பன் ஜெபிக்கிறாங்க, அப்பா கர்த்தருடைய ஊழியர் செய்கிற அப்பா முழு நேர ஊழியக்காரன் ஜெபிக்கிறாங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. தேவனார்ல அப்போ மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்போ அவங்க மகனை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த மாசத்திலே கடைசி நாளில் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எத்தனையோ குடும்பத்தில் அப்பா உபவாசத்தில் இருக்காங்க, அவங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க ராஜா. ஆலயத்துக்குள்ள போய் விசேஷமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாசத்திலே கர்த்தர் எங்களுக்கு எத்தனையோ காரியத்தில் உதவி செய்த கிருபைக்காக நன்றி. கர்த்தர் எங்க கூட இந்த கிருபைக்காக நன்றி. இரவு போலுமாக அப்பா நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணோம்ப்பா. என்னோட எல்லா ஜெபத்தையும் கர்த்தர் அங்கீகரித்து எங்களுக்கு கிருபை தந்து எங்களுக்கு ஜீவனை தந்து எங்களை பாதுகாத்த கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா விசேஷமா நாளை தேதியில புதிய மாசம் கடந்து போகிறோம். இந்த 6 மாசம் பாதுகாத்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஏறிருக்கும் ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே அப்பா இணைந்திருக்காங்க. அவங்களுடைய சூழ்நிலை எல்லாவற்றும் என் தேவன் அறிவிங்க. அவங்களுக்கு என்ன வேணும் என் தேவன் அறிவிங்க. நாங்க எல்லாரும் உங்களுடைய சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை தந்த தேவன் நீங்க தான்ப்பா. நாங்க கர்த்தருக்கு சாட்சியுள்ள ஒரு பிள்ளையாக வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவையில்லாத அப்பா எந்த ஒரு காரியத்திலும் போய் நாங்கள் பரிசுத்தம்ல ஓய்வு நாளில் ஈடுபடக்கூடாது. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. சகல குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி விட துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே சொல்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாளைக்கு தேதியிலே ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு பேசுறதுக்கு தேவன் விசேஷமாக அந்த காரியத்தை வெளிப்படுத்துவார். நாளைக்கு சொல்றேன். இன்னைக்கு பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். எல்லாரும் சர்ச்சுக்கு புறப்படுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.